இன்னைக்கு காலையில குளத்துல போய் சிலம்பு சுத்திட்டு இருக்காருமா, வருத்தமா இருக்குமா எனக்கு. கோமாளி ஆகிட்டாங்கம்மா அவரை. நான் வருத்தப்பட்டு சொல்றேன். நான் நீ ஒரு நாட்டோட சீஃப் மினிஸ்டர் சார், சிலம்பு சுத்துற சார் வேலை. இன்னும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிலம்பு தெரியுமா நான் கேக்குறேன். சும்மா கம்ப வச்சு இப்படி சுத்தா சிலம்பு ஆயிடுமா அது? தமிழக பாரம்பரியத்தை காப்பாத்துறாரு போல சார். இல்லப்பா, உனக்கு தெரிஞ்சா பண்ணுப்பா, இது கோமாளித்தனமா தெரியல தம்பி. நான் சீரியஸா கேக்குறேன் தம்பி. இங்க இன்னொரு கட்சிக்காரங்களை கூப்பிட்டு வந்து அடிச்சிட்டு இருக்காங்க, அதை கவனிக்கிறது தானே உங்க வேலை. அதுவும் எலெக்ஷன் இங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு எனக்கு உண்மையில வருத்தமா இருக்குப்பா. அவர் வயசு என்னப்பா ஆகுது? சரி, நீ இப்ப சுத்துற, இதை பார்த்துட்டு எவனாவது ஓட்டு போட போறேன்னா, ஏய் சிலம்பம்னா சுத்துறாரியா சீஃப் மினிஸ்டர்னு போட்டு போட போறேன்னா, அப்போ கோமாளியை தானே உனக்கு ஆக்குறாங்க. அதுவும் இந்த சேகர் பாபுக்கு வேலையே தான். போய் ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல கூப்பிட்டு டான்ஸ் ஆட விட்டுட்டு இவரையும் அஜெக்டா அஜெக்டா ஞாபகம் இருக்காது. சீஃப் மினிஸ்டர் கோமாளியாப்பா அவரு. பண்ணலாமா அப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர்? அது வியாசார் பேர்ல அப்ப எரிஞ்சுக்கிச்சு சார் வீடு. அப்பதான் டான்ஸ். எடப்பாடி பழனிசாமி இப்ப போய் சார் உங்க எடப்பாடி தானே உங்க தொகுதி, அங்க போய் சிலம்ப சுத்துங்கன்னு கூட எவனோ ஒருத்தன் ஐடியா கொடுக்குறானே வச்சுக்கேன். அந்த கொடுத்தம்பி அந்த கம்பன்னு சொல்லிட்டு அந்த ஐடியா கொடுத்த மண்டையில போட்டு வர மாட்டாரா? இப்படித்தானே இருக்கணும் ஒரு சீஃப் மினிஸ்டர். யோ சாதனையை சொல்லி வாக்கு கேட்கணியா? கோமாளியா நான்